உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மீண்டும் நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வங்கக்கடலில் மீண்டும் நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதால் இனி அடுத்து என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்று காலையில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கிய தாழ்வு மண்டலமானது தற்பொழுது மீண்டும் நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. இதுவே தற்பொழுதைய தகவலாக உள்ளது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். இன்று காலையில் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கிய அந்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது மீண்டும் நகராமல் ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதாக அறிகிறோம். இனி அடுத்து என்ன? வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக கூறுவது என்ன? தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு என்பது நேற்று நள்ளிரவு முதலே பரவலாக குறைந்திருப்பதை தான் பார்க்க முடிந்தது. நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரைக்கும் நகராமல் ஒரே இடத்துல நிலைத்திருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்று காலை 5:30 மணி அளவுல மீண்டும் 2 மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரமாக நகர்ந்து வந்ததாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மீண்டும் நகராமல் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஒரே இடத்துல மையம் கொண்டிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் மற்றொரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக புயலாக மாறுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து தென்கிழக்கு திசையில 310 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையுடைய திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில 110 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நாளை காலை வரை பார்த்தோம் என்றால் தென்மேற்கு வங்கக்கடல்ல மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்துல இலங்கை கடற்கரையை ஒட்டி வடக்கு வடமேற்கு திசையில இது நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், அதன் பிறகு தொடர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே, அதாவது வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நவம்பர் 30ஆம் தேதி காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. புயலாக வலுப்பெறுவதற்கு தொடர்ந்து காலதாமதம்
ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நவம்பர் 30ஆம் தேதி காலையில புயலாக வலுப்பெற்று அதன் பிறகாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்போது மணிக்கு 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 30ஆம் தேதி தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து புயலாக வலுப்பெறுவதற்கு காலதாமதம் ஆகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.